அப்போ நீங்கள் யுத்தம் கர்த்தருடையது, நீங்களோ சும்மா இருப்பீர்கள்ன்றார். அப்போ யுத்தம் அவருடையதாக இருக்கிறது. நம்ம பிரயாசப்பட்டு செய்கிறத இயேசுவின் நாமத்தினால செஞ்சு அந்த கிரியை நம்ம காண்பிக்கணும். ஆனால் விழ செய்கிறவர், ஜெயத்தை எடுக்கிறவர், ஜெயத்தை சுதந்திரமாய் கொடுக்கிறவர் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அதனால தான் கர்த்தர் இப்போ பவுல் சொல்கிறான், நீங்கள் எதை செய்தாலும். கொலோசியர் 3:17 கடைசி வாசனம் முடிக்கலாம். கொலோசியர் 3:17. கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, சரிங்களா, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், சும்மா வார்த்தையை பேசினாலும் சரி, இல்லை நீங்கள் ஆக்ஷனில் கிரியைகளை கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவை தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எதை செஞ்சாலும் சரி, எப்படியா, தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தினாலே அதை நீங்கள் செய்து முடிக்கணுமா. அப்போ